السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. பேரன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இஸ்லாம் ஒரு முஸ்லிமை பொருளாதார ரீதியிலே என்றும் தன்னிறைவு பெற்றவனாக, பொருளாதாரத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாம்டாவே சம்பாதிக்க கூடாது, காசு பணத்தை தேடக்கூடாது, துறவரமா இருக்கணும் என்று ஒரு சிந்தனை பரவலாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மேல் ஆணையாக அப்படி கிடையாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மூமின் எப்படி பள்ளிக்கு உள்ளே இபாதத்து செய்து சிறந்தவனாக இருக்க வேண்டுமோ, அதே போல் கடைவீதியிலும் பசாரிலும் பொருளாதாரத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் நபிகளாருடைய ஆசை. பெருமானார் மதீனாவுக்கு போய் எடுத்த முதல் ஸ்டெப்பே என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவது. முஸ்லிம்களிடத்திலே நல்ல பொருளாதார நிலைமையை ஏற்படுத்துறதுக்கான காரியங்களை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் பொருளாதாரத்துக்கு எதிரானது கிடையாது. ஒரு மூமின் அப்ப இப்படி சொல்றீங்களே ஹஜரத், உலகம் அழிஞ்சு போயிரும், துனியா ஒண்ணும் இல்லை, அது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனால் முயற்சி செயல்களிலே இருக்க வேண்டும். ஒரு மூமின் பொருளாதாரத்தை சம்பாதிக்கலைன்னு சொன்னா அவன் எப்படி ஜக்காத்து கொடுப்பான்? ஒரு மூமின் பொருளாதாரத்தை சம்பாதிக்கவில்லை என்றால் எப்படி அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களை சதகா தர்மங்களின் மூலமாக இறைவனை மகிழ்விப்பான், உணவளிப்பான், உதவி செய்வான்? மார்க்கம் பொருளாதாரத்தை சேமிப்பதை, ஈட்டுவதை ஊக்குவிக்கிறது. சரி, அந்த பொருளாதார விஷயத்துல ஏன் மக்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் பொருளாதாரத்தை தேடுவதிலே ஒரு சில விதிகளை வச்சிருக்கு. உன் இஷ்டத்துக்கு நீ தேட முடியாது, ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றது. எல்லாரும் சொல்றது என்ன? உங்களுக்கு ஹலால் ஹராம் கிடையாது உஸ்தாத், நமக்கு ஹலால் ஹராம் இருக்கு, அதனால நல்லா சம்பாதிக்க முடியவில்லை. ஹலால் ஹராம் இருப்பது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தடை கிடையாது. இன்று உலகத்திலே பொருளாதாரம் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே
இஸ்லாமிய பொருளாதாரம் தான் சிறந்த பொருளாதாரம் என்று எக்கனாமிக்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இன்றைய காலத்திலே அதிகமாக இன்ஃப்ளேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பண வீக்கம், ஸ்பெகுலேட்டட் மார்க்கெட் என்று சொல்லப்படக்கூடிய இல்லாத ஒரு கற்பனையான பங்கு சந்தைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாம் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ், இஸ்லாமிய பொருளாதாரம் இருந்தால் இதெல்லாம் இருக்க. இதைத்தான் நபி அவர்கள் மதீனாக்கு போனதோட முதல்ல செஞ்சாங்க. நான் மிகவும் எளிமையாக சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்க்கு மதீனாக்கு போன பின்னால அது வரைக்கும் மதீனால என்ன நிலைமை இருந்துச்சுண்டா, அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய அன்சாரி கோத்திரத்தார் 2 கோத்திரம் இருக்கிறாங்க. இவர்கள் விவசாயிகள். பேரித்த மரங்கள் நிறைய இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு 2 தடவை நல்ல மகசூல் வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பனு கைனுகா, பனு குரைவா, பனு நுதைர் என்று 3 யூத கோத்திரக்காரவங்க இருந்தாங்க. இவங்க சொந்தமா எந்த விவசாயம் பண்ண மாட்டாங்க. கையில காசை வச்சுக்கிட்டு இந்த விவசாயிகளுக்கு தேவையான நேரத்துல காசை கொடுத்து இவர்களுடைய தோட்டத்தை அடகுக்கு வாங்கி கொள்வார்கள். இவர்களுடைய பொருள்களை ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம் இல்லையா, ஒண்ணு உழைக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வர்க்கம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கடனை கொடுத்து அவர்களை கட்டுப்பாடு செய்யக்கூடிய இன்னொரு வர்க்கம். இப்படி இருந்துச்சு மதீனா. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு விவசாயியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் கையில காசு பார்க்க முடியும். ஆனா வருஷம் முழுக்க செலவு இருக்கும். இன்னைக்கு நாத்து நடணும், உதாரணமா அன்றைக்கு காலத்துல என்னென்ன பேரிச்சம்பழம் சொன்னா அதுக்குள்ள தண்ணியை ஊத்தணும், அதனுடைய பாலைகளை கீறி போடணும், அதை சுத்தம் பண்ணணும் என்று மாசம் மாசம் செலவு இருக்கும். வேலைக்கு ஆள வைக்கணும். ஆனா வருஷத்துல ஒரு தடவை மகசூல் வர நேரத்துல லட்சக்கணக்கில் காசு வரும். விவசாயிகிட்ட அப்பப்ப காசு தேவைப்படுறதுனால யூதர்கள்ட்ட கடன் வாங்குவாங்க. யூதன் காசு ஒரு 100 வெள்ளியோ 1000 வெள்ளியோ கொடுத்துட்டு, உதாரணத்துக்கு இந்த 100 மரம் நான் அடகாக என்கிட்ட கொடுத்துரு என்பதாக அடகுக்கு வாங்கிக்கிறோம். நாளைக்கு அந்த காசை கொடுக்க முடியாம போகிறப்ப அந்த 100 மரத்தினுடைய அனைத்து பேரிச்சம்பழங்களையும் மகசூலையும் இவன் எடுத்துக்கிடுவான். ஒரு வருடத்தினுடைய முழு பயனும் அவனுக்கு போயிடும். இந்த விவசாயி கஷ்டப்படுவார். இதுதான் பொருளாதார நிலைமை மதீனால இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 வேலை செஞ்சாங்க. ஒன்னு, சூகுல் அன்சார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அவுஸ் ஹஸ்ரஜ்காரங்களுக்குள்ள ஒரு தனி பஜாரை உருவாக்குறாங்க. நீங்க மகசூல் செஞ்ச எல்லா பேரிச்சம்பழத்தையும் இங்க கொண்டு வரணும், இங்க என்ன விலையோ அதுதான். இப்போ விவசாயி கையில விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. மகசூலினுடைய முழு லாபமும் அல்லது 80% லாபம் விவசாயிகளுக்கு போகுது. இப்போ யூதர்களுக்கு கஷ்டம். நம்மள்ட்ட காசு வாங்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மார்க்கெட்டை, இப்போ இவங்க கையில போயிருச்சு. சரி, இந்த விவசாயிகளுக்கு காசு தேவைப்படுற போது எங்க யாரு கொடுப்பா? நபி அவர்கள் பைத்துல் மாலை உருவாக்கினார்கள். பைத்துல் மால் உருவாக்கி முஸ்லீம் தனவந்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹதியாக்கள் சதக்காக்கள் வாங்கி வச்சு இது போன்ற நேரங்கள்ல விவசாயிகளுக்கு கர்துல் ஹசன் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய கடனை கொடுத்தாங்க. அவர் என்ன செய்வார்? காசை வாங்கிட்டு போய் விவசாயம் பண்ணுவாரு, அவருக்கு மகசூல் வர்றப்ப காசு திருப்பி கொடுத்துருவார். இதன் மூலமாக மதீனால பொருளாதார நிலை சீரடைந்து விட்டது. இன்னைக்கு காலத்திலையும் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? வியாபாரம் பண்ணணும்னா பேங்க்ல லோன் எடுத்தாகணும் உஸ்தாத், வட்டி இல்லாம லோன் இல்லை, அதனால வியாபாரம் பண்ண முடியாது. நாம் பொய் சொல்கின்றோம், பொய் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இன்றைய வங்கியியலிலே இஸ்லாமிய வங்கியியல் வளர்ந்து இருக்கின்றது. இஸ்லாமிய வங்கியியல் சிறந்த முறையிலே செயல்படுகிறது. ஆனா அதை குறை சொல்றதுல மிக முக்கியமான ஆளு முஸ்லிம்கள் தான். இஸ்லாமிய வங்கியை குறை சொல்லி இஸ்லாமிய வங்கிகளை சப்போர்ட் பண்ணாததுனால இஸ்லாமிய வங்கிகள் வளர முடியல. என்ன சொல்றாங்க? நான் கன்வென்ஷனல் பேங்க்ல கார்டு எடுத்தாலும் வட்டி போடுறான், இஸ்லாமிய வங்கியில் எடுத்தாலும் அதுலயும் எக்ஸ்ட்ரா காசு வருது, ரெண்டும் ஒண்ணுதான், அதனால இங்க கூட இருக்குது நான் இங்க கம்மியா இருக்குன்னு ஹராமான அந்த கன்வென்ஷனல் பேங்க்ல நாம என்ன செய்யறோம்? கடன் எடுக்கிறோம். அது ஹராம். ஆனால் இஸ்லாமிய வங்கி ஹலால். ஆனா முஸ்லிம்கள் என்ன சொல்லி அவதூறு பரப்புகிறார்கள் இஸ்லாமிய வங்கியை பத்தி? இஸ்லாமிய வங்கியும்
வட்டி வாங்குறாங்க என்பதா? வல்லாஹி கிடையாது. இதை நாம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவிலே மிக முக்கியமாக இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். முஸ்லிம்கள் அனைவரும் தங்களுடைய பண பரிவர்த்தனைகளை அல்லது எக்ஸ்ட்ரா இருக்கிற காசை இஸ்லாமிய வங்கிகளில் மட்டும் போட்டு வைத்தால் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய வங்கிகள் வளர்ந்து வரும். இன்னைக்கு மலேசியால ஃபுல் ஃபிளஜ்ட் இஸ்லாமிக் பேங்க்ங்கிறது 2 தான். ஒரு பக்கம் 100% இஸ்லாமிய வங்கியாக இருக்கக்கூடியது பேங்க் இஸ்லாம் ஒன்று இருக்கு, இன்னொன்னு பேங்க் முஆமலா ஒன்று இருக்கு. மற்றைய வங்கிகள் மே பேங்கா இருக்கலாம், இல்ல சிஎம்பியா இருக்கலாம், இது போன்ற வங்கிகள் கன்வென்ஷனலும் இருக்கு, இஸ்லாமிக்கும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நம்மள்ட்ட கேள்வி கேட்டுக்கிறோம், ஏன் முஸ்லிம்களில் 90% எதுல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அதிகமான காசு எங்க இருக்குன்னு சொன்னா இந்த கன்வென்ஷனல் இஸ்லாமிக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய மே பேங்க்ல இருக்கு, சிஎம்பியில இருக்கு, மித்த இதுல இருக்கு. பேங்க் இஸ்லாம்லயும் பேங்க் முஆமலாலையும் நமக்கு போட்டு வைக்கிறது ரொம்ப குறைவு. இஸ்லாமிய வங்கிகளை நாமே சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னா எப்படி இஸ்லாமிய வங்கி வளர்ந்து வரும்? சரி, சந்தேகத்தை சொல்றோம் இல்லையா? என்ன இஸ்லாமிய வங்கியிலையும் வட்டி இருக்குண்டு நல்லா கவனிங்க. இஸ்லாமிய வங்கியினுடைய முறை என்னன்னு சொன்னா முராபஹா, முஷாரகா, முதாரபா, இஜாரா. அங்க வட்டி வாங்குறான், இங்க வட்டி வாங்குறது இல்லை. ஆனால் ஒரு வங்கி நடத்தணும்டா அதற்கு ஆபரேஷனல் காஸ்ட் ஆகும், சர்வீஸ் சார்ஜஸ் கொடுத்தாகும். அதற்காக இஸ்லாமிய முறைப்படி அந்த காடியை வாங்குறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டை வாங்குறீங்க, 1 லட்சம் வெள்ளி கன்வென்ஷனல் மூலமாக நீங்க வாங்குனீங்கன்னா பேங்க் வீட்டை வாங்குறவரு, வீட்டை விற்கிறவர். பேங்க் வீட்டை வாங்குறவருக்கு காசை கடனா கொடுக்கும், வாங்குறவரு வீட்டு ப்ரொமோட்டர்ட்ட காசை கொடுத்து வீட்டை வாங்கிக்கிறவாரு. இந்த பேங்க் கொடுத்த காசுக்கு வட்டி வாங்கும். இதுதான் கன்வென்ஷனல். இஸ்லாமிய வங்கி என்ன செய்யும்? பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இஸ்லாமிய வங்கி ப்ரொமோட்டர் பேங்க் வாங்கும், 1 லட்சம் வெள்ளிக்கு வாங்கி 1.5 லட்சம் வெள்ளிக்கு இந்த வீட்டுக்காரருக்கு கொடுக்கும். கடனுக்கு கொடுத்த கன்வென்ஷனல் வங்கி என்ன செய்யும்? 1 லட்சம் வெள்ளி தான் வீட்டு, இது வட்டி கிட்டத்தட்ட ஒரு 50,000 வெள்ளி சேர்ந்துக்கும். இதுதான் நடக்குது. ரெண்டும் ஒண்ணு இல்ல. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வங்கியில ஒரு 10 வெள்ளி கூட வருது. ஆனால் இது ஹலால், இது ஹராம். இதை விளங்காததுனால தான் அதிகமான பேர் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய வங்கியும் வட்டி வாங்குது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நம்ம முஸ்லீம்கள் இஸ்லாமிய வங்கியை சப்போர்ட் பண்ணலைன்னா வேற யார் சப்போர்ட் பண்ணுவோம்? இன்னும் சொல்ல போனால் பல கிறிஸ்தவ நாடுகள்ல இஸ்லாமிய வங்கி முறையை ஏற்றுக்கொண்டு சவுத் ஆப்பிரிக்கால இஸ்லாமிய வங்கி நல்ல வளர்ந்திருக்கு. மிக முன்னோடியாக இருப்பது மலேசியா தான். ஃபுல் ஃபிளஜ்ட் இஸ்லாமிக் பேங்கிங் இங்க மலேசியால தான் இருக்கு. இந்த 2 வங்கிகள். இதுவும் முஸ்லீம்கள் முழுசாக சப்போர்ட் பண்ண இன்னும் பல வங்கிகள் உருவாகலாம். இன்னைக்கு பேங்கினுடைய துறையில பங்கு புர்சா மலேசியால முதல் இடத்துல இருக்கிறது மே பேங்க். அதே லிஸ்ட்ல இருக்கிறது சிஐபி இருக்கு. ஆனா பேங்க் இஸ்லாமும் பேங்க் முஆமலாவும் எங்க இருக்கு? மிக கீழே இருக்கு. காரணம் என்ன? முஸ்லீம்கள் தங்களுடைய பணத்தை அதுல போடுறது, இஸ்லாமிய வங்கியை சப்போர்ட் பண்றது. கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு முன்னால பழைய ஆளுங்களுக்கு தெரியும், முன்னால பேங்க் முஆமலாவாக உருவானது. பேங்க் முஆமலா முழுக்க இஸ்லாமிய வங்கியல் அடிப்படையில் நடக்குது. அதற்கு 6-10 வருஷத்துக்கு முன்னால திறந்த சிஐபி கன்வென்ஷனலும் வச்சிருக்கு, இஸ்லாமிக்கும் வச்சிருக்கு. இன்னைக்கு புர்சா மலேசியால சிஐபி இருக்கு, மேல இடத்துல பேங்க் முஆமலா வர முடியல. காரணம் என்ன? முஸ்லிம்கள் தன்னோட பணத்தை எங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க? சிஐபியில இருக்கு, மே பேங்க்ல இருக்கு. ஆனால் இஸ்லாமிய முழுக்க செயல்படுத்தக்கூடிய பேங்க் இஸ்லாமிய பேங்க் முஆமலாலையும் இவங்க அதை மேல ஃபித்னா செஞ்சு என்ன ஃபித்னா பண்றாங்க? அதுலயும் எல்லாம் கோளாறுபடி இருக்கு என்பதா. ஆக நான் சொன்ன இந்த முறைப்படி தான் இஸ்லாமிய சட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஹலால் ஒரு 5 வெள்ளி 10 வெள்ளி கூட இருந்தாலும் ஹலாலான வீடு, ஹலாலான காடி, ரிபா கலக்காத, இன்ட்ரெஸ்ட் கலக்காத நம்மளுடைய பண வர்த்தனைகள், இதுல ஏத்துக்கிட்டாங்க. யஹூதிகள் ஏத்துக்கறல. என்ன சொன்னாங்க?
இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. உங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு? வட்டி ஹராம்னு சொல்றாங்க, அதனால நீங்க இந்த பைத்துல் மால் உருவாக்கி சூக்குல் அன்சார்லாம் செய்றீங்க. வியாபாரமும் வட்டி ஒண்ணுதானங்க, வியாபாரமும் வட்டி ஒண்ணுதானேன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. இறைவன் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஒரு வியாபாரி 10 வெள்ளிக்கு ஒரு பொருளை வாங்குறாரு, இந்த பொருளை 20 வெள்ளிக்கு வித்து இந்த பொருளின் மூலமாக அந்த 10 வெள்ளியை பார்க்கிறாரு, இது வியாபாரம். வட்டி என்பது என்ன? அந்த 10 வெள்ளியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அதே 10 வெள்ளியை 20 வெள்ளியா கேட்கிறது. பொருள் சம்பந்தப்படலைன்னு சொன்னா அது வட்டி ஆகாது. இப்ப இஸ்லாமிய வங்கியில் என்ன செய்யப்படுது? அந்த வீடை இஸ்லாம் அல்லாத வங்கி பேங்க் வாங்கி கடன் கொடுத்து வட்டி வாங்குது, இஸ்லாமிய வங்கி அந்த வீட்டை வாங்கி இவர்கிட்ட கூட காசு வச்சு விற்கிது. இதுதான் வித்தியாசம். ஆக முஸ்லிம்களாகிய நம்மளுடைய பணம் நிச்சயமாக இஸ்லாமிய வங்கிகளிலே இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேங்க் இஸ்லாமும் பேங்க் மாமலாவும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பேங்க் மாமலாவினுடைய ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் நம்முடைய பள்ளிவாசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ரெஸா அவர்களும். ஏன்னா 2000க்கு முன்னால எப்போ ஹசானால இருந்து அது பிரிஞ்சு வந்துச்சோ அப்போ அந்த பேங்க் மாமலா ஆரம்ப சின்ன குழந்தையா இருக்கு. அதை இன்று வரை நீடித்து இருப்பதற்கு, ஏன்னா எவ்வளவு பணம் போடுறோமோ அப்பதான் ஒரு பேங்க் இயங்க முடியும். ஒரு வங்கியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ, பிக்ஸட் டெபாசிட் இருக்கோ, அதை வச்சுதான் ஒரு வங்கி இயங்க முடியும். அதனுடைய சர்வீஸ்களை யூஸ் பண்ண தோடி கிருபையை கொண்டு நம்முடைய தலைவர், நம்ம பள்ளிவாசனுடைய தலைவர் அதன் மீது முயற்சி செய்து அது சிறந்த முறையில், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வங்கியலிலே நம்முடைய தலைவர் அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சிறந்த ஞானம் பெற்று இருக்கிறாங்க. நமக்கு தெரியல, நம்ம மக்கள்லே உள்ளவங்க தான் அவங்க. இன்னைக்கு முழு உலகத்திலையும் இஸ்லாமிய வங்கின்னு சொன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பார்க்குறோம், யூஎஸ் பார்க்குறோம், பாகிஸ்தானை பார்க்குறோம். நம்ம சமூகத்தில இருந்தே இருக்கக்கூடிய இது போன்ற வல்லுநர்களை நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் இருந்தால் இஸ்லாமிய கருத்தரங்கங்களை ஏற்படுத்தி இது போன்ற இஸ்லாமிய வங்கிகளிலே வல்லுநராக இருக்கக்கூடியவர்களை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, எப்படி நம்முடைய பணத்தை வளர்க்கிறது, முறையான முறையில் எப்படி பண பரிவர்த்தனைகள் செய்து கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளணும். மார்க்கம் என்பது தொழுகிறது ஓதுறது மட்டும் கிடையாது, எல்லாமே சேர்ந்ததுதான் மார்க்கம். இவைகள் அனைத்தையும் நாம் பரிபூர்ணமாக செய்தால் வல்ல ரப்புல் ஆலமீன் எப்படி தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்குவோமோ அதே போல நம்முடைய வியாபாரத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்குவோம், நம்முடைய தொழிலின் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்குவோம். வட்டி கலக்காமல் ஹராம் செய்யாமல் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் நாளைக்கு மறுமையில அம்பியாக்களுடன் இருப்பார், நபிமார்களுடன் இருப்பார் என்பதாக. ஆக பொருளாதாரத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்க முடியும். தொழுகை மூலமா மட்டுமல்ல, திக்ர் மூலமாக மட்டுமல்ல, பொருளாதாரத்தின் மூலமாகவும் நெருங்க முடியும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.